கட்டு அவுத்துக்கு. அம்மா போடுறதுக்கு ஆரம்பிக்குது. இது கலர் எப்படி வருதுன்னு தெரில, பார்த்துக்கலாம். நம்ம லேப்டாப் பாருங்க, அங்கே இருக்குது. அங்கேருந்து அப்படியே பறந்து இங்கே வந்துட்டாங்க. மெடிக்கலில் போய் என்னென்ன மருந்து சொல்லி வாங்குறது அப்படிங்கிறது எனக்கு தெரில. அதனால் இவன் தான் கால்சியம் குறைபாடு இருக்கிறோம் பாருங்கள். அவனால் பறக்க முடியல. அழகாக இருக்கான கோழி குஞ்சு எல்லாம். ஆனால் இந்த கோழிக்கு தான் நான் என்ன பண்ணுறதுங்கிறது எனக்கு சத்தியமாக தெரில. இது ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி, ஓகேங்க. நம்ம என்ன கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழால் சந்தோஷமாக இருப்பேன். இன்றைக்கி அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம புறாவோட அப்டேட் ஆகட்டும் வேறு எதுவுமே நம்ம பார்த்தீங்கன்னா கொடுக்கவே இல்லை. புறா பற்றியும் கோழி பற்றி எதுவுமே நம்ம கொடுக்கல. ஸோ அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது புறாவுக்கு அப்படி அப்டேட் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே கொண்டுக்கிறாரு. எவனும் பார்க்க முடியாது. சரி, ஓகேங்க. வாங்க நம்ம அப்டேட் அப்படியே பார்த்துக்கலாம். அப்டேட் அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, சாப்பிட்டுங்க. கீழே வருங்க. ஆட்டோடு சேர்ந்து கோழியெல்லாம் சாப்பிடுது. சரி, ஓகேங்க. வாங்க நம்ம போயிட்டு புறா கூண்டுக்குள்ளே என்ன அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம புறா கூண்டு அப்டேட் பார்த்துடலாம். வாங்க போய் பார்க்கலாம். நானே கூண்டை திறந்து போய் உள்ளே பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம பார்த்திங்கன்னா அந்த தெங்கமாடா ஊருக்கு போயிட்டோம். அதனால் உள்ளே கூண்டை பார்க்கவே இல்லை. எவ்வளோ சிக் பொறிச்சிருக்குன்னு கூட எனக்கு தெரில. எல்லாமே நம்ம இப்போ தான் பார்க்கணும். சரி, ஓகேங்க. வாங்க நம்ம அப்படியே ஒன்றா பார்த்துடலாம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே இல்லை, சும்மா தான் இருக்குது. இவன் வந்து எங்கே இருக்கான் என்னட்டு தெரில. சரி, ஓகே. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிக் பொறிச்சிருக்கு. ஒரு சிக் பார்த்தீங்கன்னா இங்கே பொறிச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று எக்கு வச்சுருக்கு கூண்டு கட்டி. அப்புறம் எதுவும் இல்லை. இன்னும் தன்னை போல் ஒரு குஞ்சு பொறிச்சிருக்குது. அங்கே பாருங்கள், ஒரு தன்னை போல் ஒரு குஞ்சு பொறிச்சிட்டு காட்டுறேன். தன்னை போல கிடக்குது ஒரு குஞ்சு. சரி, ஓகே, இருக்கட்டும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கு இருக்குது. இவன் பார்த்தீங்கன்னா பெருசாகிட்டான். ஆனால் வாரம் கொத்துன்னு கொத்திக்கிறாங்க. துரத்திட்டு இருக்குது. அப்புறம் ஒரு குட் நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஒயிட் சிக்கு பொறிச்சிடுச்சுங்க. ஒயிட் சிக்கு வித் அது வந்து சாம்பல் கடலில் இருக்குது. லைட்டாக சாம்பல் வித் ஒயிட்டில் இருக்குது. அப்புறம் நான் பிளாக்கும் ஒரு ஒயிட்டும் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னேன்ல, அது பார்த்தீங்கன்னா இப்போது சிக்கு ரெண்டும் பொறிச்சிருச்சு. செம்மையாக இருக்குது. இது பயங்கரமாக இருக்குது. அழகா இது கலர் எப்படி வருதுன்னு தெரில, பார்த்துக்கலாம். அப்புறம் இவன் பார்த்தீங்கன்னா கால்சியம் குறைபாட்டு பையன், நல்லா தான் இருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஹெல்த்தி ஆகிட்டான். கீழே இது இல்லை. ஒரு 2 சிக்கு இருக்குது. அந்த சிக்கு நம்ம கிணத்துல இருந்துச்சுல, அந்த கிணத்துலேருந்து பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து கட்டில் போட்டு நிறுத்திட்டோம். இது நான் பிடிச்சி கட்டு அவுத்துக்கணும். தவன்னு வரக்குது. எங்கே ரக்கை கட்டு போட்டிருக்குது. சரி, ஓகே, அப்புறம் பிடிச்சிக்கலாம். அவனுக்கு இதுக்கு என்னாச்சு? எல்லாமே பார்க்கணுங்க. இதான் ஒரு மாதிரி பறக்குது. இவன் அவனுக்கு லைட்டாக கால்சியம் குறைபாடாட்டு இருக்குது. சரி, பார்த்துக்கலாம் என்னன்னு. சரி, வாங்க அப்படின்ட்டு பார்த்துடலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 2 எக் வச்சுருக்கு. ஒரு இது இல்லை, இது இல்லை. இங்கே ஒரு சிக்கு இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கு இருக்குது. அப்புறம்
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு வச்சுருக்காங்க இந்த ஓரத்தில். அப்புறம் இங்கே 2 எக்கு இருக்குது. அவ்வளோதாங்க அப்டேட்டு, சிம்பிளான அப்டேட். இங்கே 2 எக்கு வச்சுருக்கு, இங்கே ஒரு எக்கு வச்சுருக்கு. அப்புறம் இங்கே 2 எக்கு வச்சுருக்கு, அங்கே ஒரு எக்கு வச்சுருக்கு, இங்கே ஒரு எக்கு இருக்குது. மொத்தம் 2 4 6 7 எக்கு வச்சுருக்குங்க. 7 எக்கு இருக்குது. சிக்கில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப குட்டி உண்டு சிக்கு. அப்புறம் இங்கே ஒரு சிக்கு இருக்குது 2, இங்கோட 3 சிக்கு, அது 4 5 6 7 சிக்கு இருக்குது. 7 அங்கே ஒன்று கொஞ்சம் ஓரளவுக்கு பறக்கிற ஸ்டேஜ் ஆகிட்டாங்க இவங்க. எனக்கு அம்மா ஓடுதாட்டம் தெரியுது, ஆக்சுவலாக எனக்கு தெரியுது. ஆமாங்க, அம்மா போடுறதுக்கு ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃபுட்டு கொடுக்கணும், நம்ம பார்க்குற விதம் தான் இருக்குது. சரி ஓகே, நம்ம இப்படியே இருந்தோம்னா நிறையா இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு போயிடுவோம். அதனால் நம்ம சேஃபாக பார்த்துக்கணும் எல்லாத்தையும். இனிமேல்னாச்சும் ஊர் சுற்றி போட்டு எல்லாமே. சரி ஓகே. என்னங்க ஒயிட்டு சிவன் பாருங்க. இப்போ நான் டேப் போட்டிருந்தது, ஒரே ஒரு ரெக்கை மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். இவன் நம்ம லாப்ட்டு பாருங்கள் அங்கே இருக்குது. அங்கேருந்து அப்படியே பறந்து இங்கே வந்துட்டாங்க. வந்து இந்த காட்டில் தான் பிடிச்சிருக்கு. இப்போ தான் பிடிச்சேன். பறக்க முடியறதில்ல, அப்படியே அவித்தாவி ஒரு ரெக்கை வச்சு உந்தி வந்துட்டான். போய் கூண்டில் விட்டுறலாம் அப்படியே. அதனால பசங்க இருக்காங்க, அங்கேயும் பசங்க தான் இருக்காங்க. இதில் ஓடி வந்துட்டான். வாங்க கொண்டு விட்டுறலாம். பார்த்தீங்கன்னா இப்போ கூண்டில் விட்டுறலாம். அவனை விட்டுட்டேன், கூண்டுக்குள்ளே விட்டாச்சுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் அவ்வளோதான். நான் சொன்ன ஒயிட் விட்டு பிளாக்கு பேர் போட்டு குஞ்சு பொறிச்சிருக்கேன். அவன் ஒயிட்டு சரி, இப்போ அவன் பிளாக்கு ஒயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். நம்ம கன்னி விடையெல்லாம் எல்லாமே பெருசாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் கேட்க ஆரம்பிச்சிட்டு அப்புறம் முட்டை வச்சுருங்க. அது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம புறாலேயே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 1-2 புறாலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று கால்சியம் குறைபாடோடு இருக்குது. அதே மாதிரி இன்னொன்றும் பார்த்தீங்கன்னா கால்சியம் குறைபாடோடு இருக்குது. ஆக்சுவலாக அந்த கால்சியம் குறைபாட்டுக்காக என்ன மெடிசன் போடணும், என்ன அதுக்காக ஸ்ட்ரென்த் ஏற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்ன மெடிக்கலில் போய் என்னென்னு மருந்து சொல்லி வாங்குறது அப்படிங்கிறது எனக்கு தெரில. அதனால் அதுக்கு மட்டும் என்ன மெடிசன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் எனக்கு தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாமல் இருக்கும், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அதனால் நோயும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் நோய் வருது. அது சேஃபாக பார்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி குஞ்சுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குஞ்சுக்கெல்லாம் நோய் வந்துருச்சுங்க, அம்மை நோய் போட்டுருச்சு. இப்போ அதுக்கு அம்மை நோய்க்கு தான் இந்த வேப்பெண்ணையும் போட்டு பூசி விட சொன்னாங்க. வேப்பெண்ணெய் மஞ்சத்தூள் போட்டு அதை தான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். சரி ஓகேங்க, அப்படியே சேஃபாக எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. நீங்களும் சேஃபாக இருங்க. கொரோனா வேறு வந்துக்கிட்டு இருக்கான், கொரோனா வேறு பரவிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ்லாம் நான் பார்த்தேன். அதனால் அப்படியே சேஃபாக இருங்க. கொஞ்சம் ஃபுல்லாக நம்ம பசங்க கொண்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இவன் தாங்க, ஆக்சுவலாக இவன் தான் கால்சியம் குறைபாடு இருக்கிறான். பாருங்கள், அவனால் பறக்க முடியல, ஒன் சைடாக பறக்கிறான். அதனால தாங்க கேட்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏறி அதுக்கப்புறம் தான் அது மேலே பறக்கிறேன். அந்த அளவுக்கு அது டல்லாக இருக்குங்க. அதுதான் கேட்குறேன் நான், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த கோழி குஞ்சு கண்ணே இல்லைங்க, கண்ணே தெரிய மாட்டேங்குது. அழகாக இருக்கான கோழி குஞ்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கண்ணை பூரா மூடிடுச்சு. ஏதாச்சும் பண்ணுவோம். சரி ஓகேங்க, இன்னொரு நல்ல வேலையை சந்திக்கிறேன். நம்மளோட அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. கோழியோட அப்டேட்டு தான் இப்போ கொஞ்சம் மோசமாக இருக்குது. புறா கூட அப்டேட் அந்தளவுக்கு எதுவும் பெருசாக இல்லை. ஆனால் அதுக்கு நம்ம புறா கூட ரெடி பண்ணிடலாம். ஆனால் இந்த கோழிக்கு தான் நான் என்ன பண்ணுறதுங்கிறது எனக்கு சத்தியமாக தெரில. ஆக்சுவலாக உங்களுக்கு யாராச்சும் இந்த அம்மை நோய் இப்போ வந்திருக்கு அப்படின்னா அந்த மெடிக்கலில் போய் என்ன மெடிசன் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். நான் அதை கேட்டு வாங்கி அதுக்கு போட்டுக்கிறேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் சேஃபாக பார்த்துக்குங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு போய் தாங்க எல்லாம் இப்படி ஆகிப்போச்சு. இல்லைனா ஏதோ பார்த்து பண்ணியிருந்துருக்கலாம். நான் ஊருக்கு போன இதில் இந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிடுச்சு. இல்லைனா சின்னதாக இருக்கும்போது ரெடி பண்ணியிருக்கலாம். இது ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி ஓகேங்க, நம்ம என்னன்னாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம்.
உங்கள்கிட்ட இருக்க எல்லா கோழி சேவலெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. நம்ம வீடியோஸ் சூப்பராக வேணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த கமெண்டில் சொல்லுங்கள். நோய் வருது அப்படின்னா என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நானும் சொல்கிறேன். சரி, ஓகேங்க. இன்னொரு நல்ல விஷயம் இத்துடன் விடைபெறுது உங்களை SSK தமிழா. எப்பவும் சிரிச்சிட்டே இருங்க. சிரிமடுது முக்கியம், எப்போ சிரிச்சுக்கிட்டே இருங்க. சரி, ஓகேங்க. பாய்.